Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. உங்களுடைய ஆதார் கார்டில் உள்ள மொபைல் நம்பர் தொலைஞ்சிருச்சு அப்படினாலோ இல்லை ஏற்கனவே இருக்கிற மொபைல் நம்பரை மாற்றி உங்களுடைய புதிய நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ண விரும்பினாலோ அதை எப்படி பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் UIDI அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் UIDI இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஆதார் கார்டினுடைய அஃபிஷியல் வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். இதில் மை ஆதார் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கெட் ஆதார் இதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா புக் அப்பாயின்மெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அட் ரெஜிஸ்ட்ரார் ரன் ஆதார் சேவா கேந்திரா இதில் ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் ரெசிடென்ட் டைப் இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் இந்தியன் ரெசிடென்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இல்லை நான் ரெசிடென்ட் இந்தியனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நான் இதில் இந்தியன் ரெசிடென்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் இப்போ ரன்னிங்கில் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு இந்த பாக்ஸில் உள்ள சேம் கேப்சா கோடை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்க. ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் OTP இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணி சப்மிட் OTP அண்ட் ப்ரொசீட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நியூ என்ரோல்மெண்ட் அப்டேட் ஆதார் நீங்கள் புதிய ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ண விரும்பினீங்க அப்படின்னா நியூ என்ரோல்மெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இல்லை ஏற்கனவே உள்ள ஆதார் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணும் பட்சத்தில் அப்டேட் ஆதார் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். என்டர் டீடைல்ஸ் ஆஸ் பர் ஆதார் ஆதார் கார்டில் உங்களுடைய நேம் எந்த மாதிரி இருக்கோ சேம் ஆஸ் இட் இஸ் இதில் டைப் பண்ணுங்க. அடுத்து ஆதார் நம்பர் உங்களுடைய ஆதார் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் டைப் இந்தியன் ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் இந்தியன் பை டிஃபால்ட்டாக இந்தியன் ரெசிடென்ட்டில் தான் செலெக்ஷன் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் நான் ரெசிடென்ட் இந்தியனாக இருக்கும் பட்சத்தில் இதில் நான் ரெசிடென்ட் இந்தியன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வாட் டு யூ வாண்ட் டு அப்டேட் மொத்தம் 7 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ், பயோமெட்ரிக்ஸ் இந்த 7 ஆப்ஷனில் நீங்கள் எதை அப்டேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷனை இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாப்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்டேட் மொபைல் நம்பர் நீங்கள் எந்த மொபைல் நம்பரை உங்களுடைய ஆதார் கார்டில் அப்டேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்சா இந்த பாக்ஸில் உள்ள சேம் கேப்சா கூட இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்க. ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் OTP இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணி வெரிஃபை OTP இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. மொபைல் நம்பர் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்டேட் டீடைல்ஸ் ரெசிடென்ட் டைப் இந்தியன் ரெசிடென்ட் மொபைல் நம்பர் நீங்கள் எந்த மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணுங்க. அடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட் உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆயிருச்சு. இந்த அப்ளிகேஷனுக்கான நம்பரா அப்பாயின்மெண்ட் ஐடின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை எதிரியா நோட் பண்ணி வைங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷன் ஐடி நம்பரை உங்களுடைய நியரஸ்ட் ஆதார் சேவா கேந்திரா மையத்தில் போய் நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பயோமெட்ரிக்ஸான கைரேகையை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய புதிய மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுவாங்க. நார்மலாக நீங்கள் ஆதார் சேவா மையத்துக்கு போனீங்க அப்படின்னா எப்போதுமே கூட்டமாக இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். ஸோ அதை தவிர்ப்பதற்காக உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம்.
இந்த ஆன்லைன்லேயே புக் பண்ணுறதுனால எந்த டேட்டில் எந்த டைமில் நீங்கள் ஆதார் சேவை மையத்துக்கு வரணுங்கிற டீட்டெயில்ஸை அவங்களே கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வித்தின் 2 மினிட்ல நீங்கள் அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்டை எப்படி புக் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதில் புக் அப்பாயின்மெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சர்ச் என்ரோல்மெண்ட் சென்டர். இதில் 3 வழிகளில் உங்களுடைய நியரஸ்ட் ஆதார் சேவை கேந்திர மையத்தை நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ச் பை சென்டர் நேம். உங்களுடைய நியரஸ்ட் ஆதார் சேவை மையத்தினுடைய நேம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல அதனுடைய நேமை என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இல்லை உங்கள் ஏரியானுடைய பின்கோடை இதில் என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நியரஸ்ட் ஆதார் சேவா மையம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், போஸ்ட் ஆஃபீஸ், வில்லேஜ், டவுன், சிட்டி இந்த டீடைல்ஸை கொடுத்து கெட் டீடைல்ஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நியரஸ்ட் ஆதார் சேவை மையத்தை அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஈஸியான வே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடை பயன்படுத்தி சர்ச் பண்ணுறது தான். ஸோ உங்களுடைய பின்கோடை சர்ச் பை பின்கோடு இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்க. ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் கெட் டீடைல்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த பின் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த பின் நம்பருக்குள்ள ஏரியாவில் எந்தெந்த லொக்கேஷனில் ஆதார் சேவை மையம் இருக்குதோ அதனுடைய அட்ரஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எந்த ஆதார் சேவை மையத்தில் போய் உங்களுடைய டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆதார் சேவை மையத்தை இந்த புக் அப்பாயின்மெண்ட் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். செலக்ட் அட்ரஸ். நீங்கள் செலக்ட் பண்ண அட்ரஸினுடைய டீட்டெயில்ஸ் இதில் ஷோ ஆகும். இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஏரோ பட்டனை பயன்படுத்தி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து இந்த கேலண்டர் பட்டனை பயன்படுத்தி எந்த டேட்டில் ஸ்லாட் அவைலபிளாக இருக்குதோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணுங்க. கோவிட்-19 சுச்சுவேஷனால இதில் அப்பாயின்மெண்ட் டேட் எதுவும் அவைலபிளாக இல்லை. அவைலபிள் இல்லாதனால இதில் ரெட் கலர் டிஸ்பிளே ஆகுது. இன்கேஸ் அப்பாயின்மெண்ட் அவைலபிளாக இருந்தது அப்படின்னா அந்த டேட் இதில் கிரீன் கலரில் ஷோ ஆகும். ஒன்ஸ் அந்த டேட்டில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடில் டைமிங் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ண விரும்புறீங்களோ அந்த டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணி ஓகே பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அந்த பர்டிகுலர் டேட் பர்டிகுலர் டைமில் அந்த ஆதார் சேவை மையத்துக்கு போய் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணலாம். எந்த ஒரு டேட்டும் அவைலபிள் இல்லை அப்படின்னால இந்த அப்பாயின்மெண்ட் டேட்டை கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய ஆதார் சேவை மையத்தில் போய் உங்கள் அப்ளிகேஷனுடைய அப்பாயின்மெண்ட் ஐடி நம்பரை ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பயோமெட்ரிக்ஸ் டீட்டெயில்ஸான கைரேகை, கண் வெளித்திரையை வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுறதுக்காக இந்த அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸை ஆதார் சேவை மையத்தில் உள்ள ஸ்டாஃப் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய ஆதார் கார்டில் உள்ள மொபைல் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.